வணக்கம். வாங்க இன்னைக்கு குக்கீஸ் வெல் சேனலில் அரவணை பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாயாசம் ஐயப்பன் கோயிலில் பிரசாதமாக கொடுப்பாங்க. பாயாசம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் பொன்னி பச்சரிசி, 1.5 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் நெய், 4 ஏலக்காய், 1 சிட்டிகை பச்சை கற்பூரம், கொஞ்சம் தேங்காய்ச்சி. நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நான் குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சாதம் உதிரி உதிரியாக வர்றதுக்கு நீங்கள் சாதத்தில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி, நூடுல்ஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம எடுப்போம்லங்க, அது மாதிரி பண்ணிங்கன்னா சாதம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டு தேங்காய் சில்ல புன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். அரைச்ச நாட்டு சர்க்கரையை நல்லா வடிகட்டி கடாயில் ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதித்து வரட்டும். பாகுப்பதம் தேவையில்லைங்க, ஆனால் கொஞ்சம் கட்டியானால் போதும். அப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் இருக்குல்ல, அந்த சாதத்தை அதில் கலந்துக்கலாம். நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் 1/2 கப் நெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாங்க. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக கலந்து விடுங்க. இது வச்சுருக்க தேங்காய் சில்ல போட்டுக்கலாங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து ரெடியானதுக்கப்புறமா நம்ம ஏலக்காயை தட்டி அது கூட லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த பதந்தாங்க கரெக்ட். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ் வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும்.